இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நிறைய முருகன் ஸ்தலங்கள் இருக்கு. அப்படி பார்க்குறப்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற முருகன் கோயில்கள் அப்படின்னு சொல்றப்ப வந்துட்டு பத்துமலை இருக்கு, கல்லுமலை, தண்ணீர் மலை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இல்லை நீங்க வந்துட்டு நம்ம நாடு முழுக்க நிறைய மற்ற நாடுகளுக்கும் வந்துட்டு செய்துகிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் இந்த காவடியோட டிசைன்ஸ், காவடி எடுக்கும் விதம் வந்துட்டு மாறுபடுமா? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம பத்து கேஃபில் வந்து ஃபேமஸ் மயில் காவடி. ஓகேங்க. அப்போ மயில் காவடி நீங்கள் பிணைங்க பார்த்தீங்க சொன்னாக்க பாலிஃபார்மில் செஞ்சு காவடி இது பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈப்போவில் சொல்லவே வேணாம், இந்த காவடி மாஸ்டர்லேருந்து இந்த காவடி டாக்டர்லேருந்து எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா பாலிஃபார்மில் ஒரு கோயிலை நீங்கள் பார்ப்பீங்க வச்சுக்கா, அந்த கோயிலை உங்களை கடந்து போகிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? பத்துமலையே உங்களை கடந்து கண்ணு மனுக்கு கடந்து போவோம். அந்த அளவுக்கு கிரியேட்டிவிட்டியா அவ்வளோ அழகா தத்துருவமா செய்யற அந்த இது மாஸ்டர்ஸே அங்கதான் இருக்காங்க. ஆக்சுவலி பாலிஃபார்ம்ல எல்லாமே கத்தி எடுத்து வெட்டிட முடியாது. அது ஒரு சிற்பக்கலை சிற்பிகளே அங்கதான் இருக்காங்க. அப்ப அந்த வகையில அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப இப்போல வந்துட்டு ஜென்செட் நிறைய பயன்படுத்துவாங்க இல்லையா? ஆக்சுவலி என்னன்னா, இந்த அதில் சொல்ல போனாக்கா அந்த ஃபவுண்டர் இந்த பாலிஃபார்மில் ராதாகிருஷ்ணன் அண்ணன் இருந்தார். அவர் பழைய காலத்தவங்க இன்னும் இருக்காங்க. அந்த மணி அண்ணன் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பாலிஃபார்மில் உருவாக்கினவங்க எல்லாம் அந்த இப்படி பாலிஃபார்மில் இப்படியும் செய்யலாமேன்னு சொல்லி ஆரம்பித்தவங்க. லைட்டு போட்டு அவங்க முந்தியில் பிக்சல் லைட் போட்டுவாங்க. அந்த லைட்டு இப்போல்லாம் எல்இடி எல்லாம் போட்டி விதவிதமாக செய்ய ஆரம்பித்தாங்க. முந்தி கொஞ்சம் ஆரம்பித்தாங்கன்னா இப்போ அளவுக்கு அப்படியே அதாவது சொல்கிறது அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த தைப்பூசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அங்கே உள்ள காவடிங்களில் நாங்கள் பாய்க்கிற பேட்டரியை வச்சுன்னா நிமிஷ கணக்கில் முடியும். அதனால என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து ஜென்செட் பாய்ப்பாங்க. ஜென்செட்டில் குறியும் இப்போ பலவிதமாக வந்துருச்சு. முந்தி பெருசாக இருந்தாலும் இப்போ சின்னதாக வந்துருச்சு. இப்போ ட்ராலி வச்சு பாய்க்கிறாங்க. முந்திலாம் லோரி வச்சு பாய்ச்சாங்க. இன்ன வரைக்கும் லோரி பாய்க்கிறாங்க தான் சில இதுக்கு. அந்த மாதிரி தான் மாறுபட்டிருக்கேன். நம்மளுக்கு வந்து இன்ன வரைக்கும் ஜென்செட்டு அதெல்லாம் அளவுக்கு போகல. நாங்கள் வெறும் பேட்டரி தான் பாய்க்கிறோம். பேட்டரியில் பாய்ச்சி விளக்கு உள்ள காவடிங்களுக்கு, எல்இடி பூட்டின காவடிங்களுக்கு நாங்கள் பேட்டரி பாய்க்கிறோம்.